إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وسيرته عن خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة فصلوات الله وسلامه عليه وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து நமக்கெல்லாம் அவனுடைய அருள்களிலேயே உயர்ந்த அருளான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி அல்லாஹுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை அடிப்பிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக ஈதனுடைய பெருநாளினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய அருளையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் நம்பி இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்னுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் மற்றாமல் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்னுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி மிக்க சந்தோஷமான அன்பையும் அரவணைப்பையும் பரிமாறக்கூடிய ஒரு தினத்திலே இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அக்பிரு லில் யஹூதி அன்ன லனா ஈதன், நீங்கள் யூதர்களுக்கு கூறி காட்டுங்கள், அல்லாஹ் தஆலா நமக்கும் ஈத் என்ற இந்த நாளை வைத்திருக்கிறான் என்பதை யூதர்களுக்கும் மற்ற மதத்தினர்களுக்கும் நீங்கள் பறைசாற்றுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமின்களாக வாழக்கூடிய நாம் எவ்வாறு வணக்க வழிபாட்டிலே பிற விஷயங்களிலே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் இந்த மார்க்கம் என்பது நமக்கு நம்முடைய அன்பையும் பாசத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துவதற்காக ஒரு தினம் உள்ளது. அந்த நாள் தான் ஈதுடைய நாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இந்த நாளை அடைந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த நாளை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான்? முதலாவது, நாம் நம்முடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவது, நாம் நம்முடைய மகிழ்ச்சியை நமக்கு மத்தியிலே நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வதற்காக. அடுத்து மிக முக்கியமான நோக்கத்தை வல்லோன் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே பதிவு செய்திருக்கிறான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். முஃமின்களே, முஸ்லிம்களே, ஈதை நீங்கள் கொண்டாட வேண்டும். கொண்டாடக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது என்பது நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு தராத இதாயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். அதே போன்று பல நபிமார்களுடைய மனைவிகளுக்கும் மக்களுக்கும் தராத அந்த நேர்வழியை நமக்கு வழங்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரணாக நின்று அவர்களை எந்த ஒரு துன்பமும் தீண்டாமல் தன்னுடைய வாழ்நாளிலே பாதுகாத்தாரே அபூ தாலிப், அவருக்கே வழங்காத அந்த நேர்வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். இதற்காக நாம் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக தக்பீர் செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ் தஆலாவுடைய மகத்துவத்தை நாம் பறைசாற்ற வேண்டும். அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான்.
ஈதனுடைய தினத்தை அடைந்தால் உங்களுடைய நேர்வழியை சற்று யோசித்து பாருங்கள். யாருக்குமே வழங்காத நேர்வழி. எப்படியோ பட்ட அறிவாளிகள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தராத இதாயத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனே, அதற்காக நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய மகத்துவத்தை நீங்கள் பறைசாற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். இரண்டாவது ஒரு நோக்கத்தை, இரண்டாவது ஒரு காரியத்தை நமக்கு அல்லாஹு தஆலா செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். அதுதான் வலஅல்லகும் தஷ்குரூன். ஈதனுடைய நாளை அடைந்த நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய செய்த அங்கு வணக்க வழிபாடுகளை உங்களுக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்பளித்த அந்த அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். சற்று யோசித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே. அங்கே பலஸ்தீனத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட இழப்புகளை கடந்து பல்வேறுபட்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தாய் தந்தை அனைவரையுமே இழந்த நிலையில் ரமலானுடைய மாதத்தை அடைந்தார்கள். ஆனால் நாமோ நம்முடைய உறவினர்களோடு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் நல்ல நிலையிலே ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதற்கு அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாம் எவ்வாறு ரமலானுடைய மாதத்தை கொண்டாடினோம்? ஆனால் அங்கே பலஸ்தீனத்திலே சஹர் செய்வதற்கு உணவல்ல, தண்ணீரை வைத்தே சஹரை மேற்கொண்டார்கள். அதே போன்று தண்ணீரை வைத்தே இஃப்தாரை திறந்து அவர்கள் அன்றைய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நோன்பை நோற்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தான்? சஹர் செய்வதற்கு விதவிதமான உணவுகள் பட்டியலிட்டு நாம் உணவுகளை உட்கொண்டோம். அதே போன்று இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு திறக்கக்கூடிய அந்த தருவாயிலே பல்வேறுபட்ட உணவுகளோடு நாம் என்ன பண்ணோம்? நோன்பு திறந்தோம். பலஸ்தீன மக்களுக்கு அதுவுமே இல்லை, பேரிச்சம்பழம் கூட இல்லை, தண்ணீரை வைத்து நோன்பு திறந்தார்கள். இதற்காக நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் பலஸ்தீனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு புத்தாடைகள் எதுவுமே இல்லை. பல்வேறுபட்ட நபர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தங்களுடைய உறவுகளை பிரிந்த அந்த நிலையிலே ரமலானுடைய இந்த ஈதனுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு நல்ல புத்தாடைகளை தந்து நல்ல ஆரோக்கியமாக நம்முடைய உறவுகளோடு நம்முடைய குடும்பத்தோடு இந்த ரமலானுடைய மாதத்தை முடித்து ஈதனுடைய தொழுகையை அடைய செய்தானே, அதற்கு நாம் அல்லாஹு தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானை அல்லாஹு தஆலா ஏன் கடமையாக்கினான்? இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா ஏன் நம்மை நோன்பு நோக்குவதற்கு வைத்தான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்குரிய காரணத்தை கூறும்போது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும். அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் அல்லாஹு தஆலா நோன்பையே நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இறையச்சம் என்றால் என்ன? வெறும் ரமலானுடைய மாதத்திலே தொழுது, ரமலானுடைய மாதத்திலே அழுது, ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓதி ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டால் அல்லாஹ்வையே மறந்து வாழ்வது இறையச்சம் அல்ல. மாறாக ரமலானுடைய மாதத்திலே எவ்வாறு நாம் அல்லாஹ்வை நினைவு கொண்டோமோ, பள்ளிவாசல்களோடு நெருங்கி இருந்தோமோ, அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து ஓதினோமோ, அதே போன்று பிற 11 மாதங்களிலும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை பயிற்சிக்களமாக ஆக்கி இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் நம்முடைய நோக்கம் என்பது, நம்முடைய லட்சியம் என்பது இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும். நாளை மறுமையினுடைய நாளிலும் வெற்றி பெற்று நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூனிலே 23வது அத்தியாயத்திலே சில விஷயங்களை கூறி காட்டியிருக்கிறான். யார் எந்த முஸ்லிம்கள் அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்நாளிலே பற்றி பிடித்து பேணுதலாக அதை மேற்கொள்வார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்களுக்கு சுவனத்தை தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்கும் அளித்திருக்கிறான். எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு காட்டியிருக்கிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக இந்த தன்மைகளை கொண்ட முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா கேரண்டியா சொல்றான், அல்லாஹ் தஆலா உறுதியாக கூறி காட்டியிருக்கிறான். இந்த தன்மைகளை கொண்ட முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த தன்மைகள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களோ அவர்களுடைய தொழுகைகளிலே இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தொழுகைகள் என்பது வீணாக இருக்காது. அவர்களுடைய தொழுகைகள் என்பது ஏதோ கடமைக்காக நிறைவேற்றுவதை போன்று இருக்காது. மாறாக அவர்களுடைய
அவர்களுடைய தொழுகைகள் என்பது உள்ளச்சத்தோடு இருக்கும். யார் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அடுத்த தன்மையை குறிக்காட்டி இருக்கிறான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதுன். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வீணான விஷயங்களை விட்டு தங்களை தவிர்த்து வாழ்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டினார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலேயே சிறந்தது என்ன தெரியுமா? தர்க்குஹு மாலா யஅனீஹி, வீணான விஷயத்தை விட்டு தவிர்த்திருப்பது. அதுதான் ஒரு முஃமினுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலேயே சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டினார்கள். ஆகவே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால், வீணான விஷயங்களை விட்டு இந்த உலகத்திலே தவிர்த்திருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் மேற்கொள்வதற்கு நம்முடைய மனமோ நம்முடைய உடல் உறுப்புகளோ முன் வருவதில்லை. மாறாக வீணான ஒரு விஷயம் என்று சொல்லி வந்துவிட்டால், யாரை பற்றி வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று வந்துவிட்டால், யாரை பற்றி என்னுடைய மானத்திலேயாவது வந்துவிட்டால் உடனே முன் சென்று வந்து விடுகிறோம். ஆனால் முஃமின்களுடைய தன்மைகளை பற்றி கூறும்போது, அல்லாஹ் தஆலா கூறும்போது, அவர்கள் வீணான விஷயத்திலிருந்து தவிர்த்திருப்பார்கள். அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலுன், அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன், குறிப்பாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான இந்த காலகட்டத்திலே தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான தன்மை, அவர்கள் அவர்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்து நடப்பார்கள். பத்தினி தன்மை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் நடமாடுவார்கள். அல்லாஹ் தஆலா கூறியதை போன்று அவர்கள் இருப்பார்கள். ஆபாசமான காரியங்களிலோ அருவருப்பான காரியங்களிலோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். இறுதியாக இந்த தன்மைகளை எல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான், யார் இந்த உலகத்திலே இப்படி வாழ்ந்து மறைவார்களோ உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசுதாரர்கள், அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். எதனுடைய சொந்தக்காரர்கள் தெரியுமா? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய எந்த சுவனத்திலே சுவனத்தினுடைய ஆறுகள் உற்பத்தி ஆகிறதோ, எந்த சுவனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிப்பார்களோ, அப்படிப்பட்ட சுவனத்தினுடைய சொந்தக்காரர்கள் இந்த தன்மைகளை கொண்டவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈதினுடைய நேரத்திலே நாம் வெற்றி அடையக்கூடிய இந்த தன்மைகளை கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழும்போது அலங்கரித்து வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்க வேண்டும். அதே போன்று இந்த நேரத்திலே நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்திய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான அச்சம் என்பது, ஒரு விதமான பயம் என்பது அவர்களுடைய உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்தால் நாம் நன்றாக இருப்போம், அந்த ஆட்சி வந்தால் நாம் சீரழிந்து விடுவோம், நம்மை காப்பாற்றுவதற்கு இவர்கள் மட்டும்தான், நம்மை காப்பாற்றுவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்று நம்முடைய உள்ளத்திலே அச்சம் என்பது ஆழமாக குடிக்கொண்டுள்ளது. நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடுவதை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத், நபி அவர்கள் கூறி காட்டினார்கள், யா அல்லாஹ், நீ ஒரு விஷயத்தை தடுக்க நாடினால் அது கொடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை. வலா முஅத்திய லிமா மனத், நீ கொடுக்க நாடினால் அதை தடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை என்பதாக நபி அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த கட்சியின் மீதோ நம்பிக்கை வைக்க கூடாது, எந்த சாராரின் மீதோ நம்பிக்கை வைக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ் கூறியதை போன்று வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அவ்வாறு நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான், வகான அலல்லாஹி ஹக்கன் நஸ்ருல் முஃமினீன், இவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்தால், என்னை நம்பினால், நான் தான் அவர்களை பாதுகாக்கக்கூடியவன், நான் தான் அவர்களை காப்பாற்றக்கூடியவன் என்று அவர்கள் உள்ளத்தோடு நம்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக சில விஷயங்களை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஈதுனுடைய தினம் என்பது சந்தோஷத்தினுடைய தினம், மகிழ்ச்சியினுடைய தினம். ஆகவே நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வெறுப்பு விருப்புகள் அனைத்தையும் கலைந்து விட்டு நாம் உறவினர்களோடு சந்தோஷமாக ஏதாவது ஒரு உறவை முறித்திருந்தால், இன்றைய நாள் என்பது உறவோடு இணைய வேண்டிய நாள். ஏதோ ஒரு முஸ்லிம்களோடு ஒரு மனக்கசப்பின் காரணமாக நாம் பேசாமல் இருந்தால், விலகி இருந்தால், இன்றைய தினத்திலே அவர்களிடத்திலே அதிகமாக பேசுங்கள். இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய உறவை பேணக்கூடியவர்களாக ஆகுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், வலா தஹாசது வலா தபாகது, நீங்கள் குரோடம் கொள்ளாதீர்கள், நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், ஃபகூனு
இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவருமே இணைந்து முஸ்லிம்களாக சகோதரர்களாக வாழுங்கள் என்பதாக கூறி காட்டினார்கள். அதே போன்றுதான் இன்றைய தினத்திலே நாம் அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும், அதிகமாக சதக்காக்களை மேற்கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தன்மையாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுனுடைய தினத்திலே ஈத் முடித்த பின்பாக சஹாபாக்களிடமும் சஹாபிய பெண்களிடமும் தனித்தனியாக சென்று தான தர்மங்களை கேட்டு அவர்களிடமே பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு பிரித்து தருவார்கள், அதை இஸ்லாத்திற்காக பயன்படுத்துவார்கள் என்று நபிமொழிகளிலே வருகிறது. ஆகவே அதிகமாக தான தர்மங்களை மேற்கொள்ளுங்கள். இறுதியாக இன்றைய இந்த தினத்திலிருந்து வெறுமனே அவ்வாறாகவே கலைந்து விடாமல், அவ்வாறாகவே எழுந்து விடாமல், நமக்கென்று 1000 தேவைகள் அல்லாஹ் தஆலா இடத்திலே இருக்கிறது. நாம் அனைவருமே அல்லாஹ் தஆலாவின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கும் தேவைகள் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய தேவையை மட்டும் கேட்காமல் உலக முஸ்லிம்களுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். 6 மாதங்களிலே அங்கே 6 மாதங்களாக பலஸ்தீனத்திலே தொடர்ந்து போர்களே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா விடிவை தர வேண்டும், அவர்களுக்கு அமைதியை தர வேண்டும் என்பதற்காகவும் எதிர்காலங்களிலே நாம் இதே போன்று அல்லாஹ்வை வணங்குவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்தியாவிலும் நமக்கு தர வேண்டும் என்பதற்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் நமக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். ஆக வல்லோன் அல்லாஹ் எந்த விஷயங்களை எல்லாம் இந்த இடத்திலே நாம் கூறினோமோ, எதை பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. எவ்வாறு அல்லாஹ் தஆலா நம் அனைவருமே இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையினுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.